நெக்டரிங். இது ஆஸ்திரேலியன் ஃப்ரூட்டாണ്. என்ன ஃப்ரூட்டு? ஆஸ்திரேலியன் ஃப்ரூட். ஆஸ்திரேலியன் ஃப்ரூட்டு. ஓ, தெச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். இறைச்சலோடு வரும் வாட்டர் ஃபால்ஸ். கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ். என்ன வாட்டர் ஃபால்ஸ்? கச்சாரம். லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட், அடி ரோக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம்பரோ ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். வெக்கேஷன் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு மூணார் வீடியோ, வால்பாறை வீடியோ, கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி வீடியோ எல்லாமே நிறைய சேனலில் போட்டிருக்கோங்க. அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தென்னகத்து காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்படுற காந்தலூருக்கு எப்படி போகணும் அப்படின்னும் அங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காந்தலூர் கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமங்க. இங்கே காஷ்மீர் மாதிரியே ஆப்பிள், பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, ஆரஞ்சு, ப்ளம்ஸு போன்ற பழங்கள் இயற்கையாக விளைவிக்கப்படுகின்றன. காந்தலூர் போகிறதுக்கு நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து 129 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் 3.25 மணி நேரம் டைம் எடுக்குங்க. அதே மாதிரி உடுமலையிலேருந்து காந்தலூர் போகிறதுக்கு உங்களுக்கு 60 கிலோமீட்டர் 2 மணி நேரம் ஆகுங்க. உடுமலையிலேருந்து சின்னார் போய் சின்னார்லேருந்து மறையூர், மறையூர்லேருந்து கோவில்கடவு, அங்கேருந்து காந்தலூர் போகணும். இங்கே இருந்தாலும் உடுமலைப்பேட்டைக்கு வந்துட்டு உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் கூட இருக்குங்க. மறையூர் போயும் போகலாம், டைரெக்டாக காந்தலூருக்கு பஸ்ஸஸ் இருக்குது. உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் வரைக்கும் ஒரே ரூட்டு தாங்க. அதாவது மூணார் போகிறதுக்கும் காந்தலூர் போகிறதுக்கும் ஒரே ரூட்டு தாங்க. நம்ம போயிட்டுருக்கிறது போடிப்பட்டி தாண்டிங்க. அங்கே ஒரு முருகன் கோவில் ஃபேமஸாக இருக்கும், ரோடு மேலேயே இருக்கும். இதே ரோடு தாங்க திருமூர்த்தி மலை, அமராவதி, மூணார், காந்தலூர்லாம் போகிறதுக்கு. பள்ளப்பாளையம் வரைக்கும் ஒரே ரூட்டுங்க. அப்புறம் பள்ளப்பாளையத்திட்ட போய் அமராவதி, மூணார்லாம் போகிறதுக்கு திரும்பிடணும். இந்த ரோடு பாருங்கள், 2 பக்கமும் மரங்கள் சூழ்ந்து குடம் மாதிரி பார்த்து நம்ம ரசிச்சுட்டே போகிற மாதிரி தாங்க இந்த ரோடு இருக்கும். பள்ளப்பாளையத்தில் இந்த மாதிரி ஜங்ஷன் இருக்குங்க. நேராக போனால் திருமூர்த்தி மலை, லெஃப்டில் திரும்பினா அமராவதி, மூணார், காந்தலூர்லாம் போகிறதுக்கு ரூட்டுங்க. நம்ம லெஃப்ட் திரும்பி போவோம். இந்த ரோடும் அப்படித்தாங்க. எதிர்த்து அப்படி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகாக பார்த்துட்டே போகலாம். 2 பக்கமும் வயல்வெளிகள், இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க பிரியணும். எதிர்த்தாப்படி போனால் மூணார், காந்தலூர், லெஃப்ட் திரும்பினா அமராவதிங்க. இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் பிரியுங்க அந்த ரோடு. லெஃப்டில் போனால் அமராவதி அணை மற்றும் முதலை பண்ணையெல்லாம் இருக்குங்க. அதுக்கு தனி வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு சிங்கிள் ரோடாக போகுங்க. அதாவது ஒரு வண்டி தான் போகும். எதிர்த்தாப்படி வண்டி வந்ததுன்னா கொஞ்சம் ஓரமாக நின்று ஒதுங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். சின்னார் அப்படிங்கிற வனப்பகுதிக்குள்ளே போய் தாங்க நம்ம போகணும். கேட்டால் 3 பேர்னு சொல்லிடுங்க. வந்துருக்கிறது தமிழ்நாடு செக் போஸ்ட், 9ஆர் செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம பே பண்ணி போகணுங்க. காராக இருந்தால் 50 ரூபா. ஃபாஸ்டாகில் மட்டும்தாங்க பே பண்ண முடியும் மார்ச் மாதத்துலேருந்து. என்ன பண்ணுறாங்க? எத்தனை பேர்னு கேட்கல, அதெல்லாம் எதுவும் கேட்கலையா? எதுவும் கேட்கல. இவங்களும் யாருன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மழை இது வேலை செய்கிறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஃபீஸர் இருக்காங்களா. காலை நேரத்தில் சீக்கிரம் 6 to 7 அந்த டயத்தில் வந்தால் நிறைய விலங்குகளை கூட நம்ம பார்க்க முடியுங்க இந்த ரோட்டில். இங்கே ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த ரோடுக்கு போனால் ஏழுமலையான் கோவில் இருக்குங்க. அது நார்மல் டயத்தில் மற்ற மாதத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. புரட்டாசி மாதம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்படி பார்த்தீங்களா, அப்படி ஒரு வண்டி வந்ததுன்னா நம்ம ஓரமாக ஒதுங்கி நிற்கணுங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் தான் போக முடியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவர்ஸ் மட்டும்தான் இந்த ரோட்டில் ஓட்ட முடியுங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து வர்ற இடம் பார்த்திங்கன்னா கோடந்தூர்னு ஒரு ஊருங்க. இங்கே கட்டளை மாரியம்மன் ஒரு கோயில் ஃபேமஸாக இருக்கும். இங்கேயும் ஒரு தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்குது. இங்கேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே வரைக்கும் தாங்க வண்டியெலாம் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல உள்ளே அவங்களோட பிக்கப் வேனில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 2 தமிழ்நாடு செக் போஸ்ட் முடிஞ்சது இல்லைங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கேரளா செக் போஸ்ட்டுங்க. இங்கேயும் நம்ம வண்டி நம்பர், எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். வர்றப்போ கம்பல்சரி நம்ம வண்டியை செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏதாவது சந்தை கட்டை அது மாதிரி கடத்துகிறோமா அப்படின்ற மாதிரி. பின்னாடி கல் கொடுத்து வண்டி பின்னாடி போகாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மேலே போகணும். கீழே வந்தால் கல் தள்ளும். பின்னாடி வண்டி நின்னா புரியுது. அதான் ட்ரெயினை பண்ணுறப்ப பண்ணிக்கணும், புரியுதுங்களா. அதான்
அடுத்து டூரிஸ்ட் பிளேசஸில் ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸுங்க. அதுக்கு இந்த ஆலம்பட்டி எக்கோ ஷாப் அப்படின்ற இடத்துல தான் நம்ம புக் பண்ணணும். ஏன்னா வந்து தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 12 மணியோட இங்கே புக்கிங் முடிஞ்சிருங்க. 2 மணி வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு போகிற ஐடியா இருந்தால் 12 மணிக்குள்ளே வந்துடுங்க. அந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம ரோட்டில் இருந்து பார்த்தாலே தெரியுங்க. இந்த தண்ணியெல்லாம் சின்னாறு வந்து சின்னாறுலேருந்து இந்த தண்ணி ஓகே. அடுத்து வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிமுட்டி அருவிங்க. இதுவும் வந்து ரோடு மேலேயே இருக்கும். இது கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் தாங்க. சம்மர் டைம் தவிர மற்ற நேரத்துலலாம் ஓரளவு தண்ணி வரும். பெரியவங்க குழந்தைங்கள வச்சு குளிக்கிறவங்க குளிச்சுக்கலாங்க. நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும். பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஆமை பொம்மை மாதிரி இருக்குங்க. அது ஆக்சுவலாக ஒரு கடை எக்கோ ஷாப்பு. அதுக்குள்ளேயும் நிறைய வந்து மறையூர் சோப்பு, இந்த மாதிரி ஆயில், டீ தூள் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் டீ ஷாப் இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் உங்கள் ஜர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம். இதை தாண்டினோடனே மறையூர் வந்துடுங்க. அங்கே வந்து ஒரு சாண்டல் ஜிப் லைன் கூட இருக்குது. நீங்கள் சப்போஸ் போகிறதுனா அங்கே கூட போய்க்கலாம். அதை தாண்டினோடனே ஒரு பெட்ரோல் பங்க் வருங்க. பெட்ரோல் அடிக்கிறதுனா அங்கேயே நீங்கள் போட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா மூணார் ரோடுங்க. லெஃப்ட் திரும்பினா காந்தலூருங்க. இந்த பெட்ரோல் பங்க் விட்டால் அடுத்து காந்தலூரில் வேறு எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இல்லை. நாம் இப்போ லெஃப்ட் திரும்பி போவோம். காந்தலூர் போகிறதுக்கு நம்ம வந்து மொத்தம் 9 ஹேர்பின் பென்ஸை வந்து கடந்து போகிற மாதிரி இருக்கும். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் வருங்க. ஒரு காந்தலூர் போகிறதுக்கு ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடி அணக்கொட்டை பார்க்குன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இந்த முனியரான இந்த 3 அடி உயரமுள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம். அதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் இங்கே தான் வாங்கணும். 20 ரூபாங்க. இங்கே மற்ற இந்த மறையூரில் உற்பத்தி ஆகிற பொருட்கள்லாம் கூட நிறைய பொருட்கள் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், டேபிள் ரோஸ் செடி. போய் உள்ளே போய் பார்ப்போம். இந்த முனியரா 3 அடி மனிதர்கள் வாழ்ந்த வீடுகள். வாவ் வாவ் செம. 20 ருபீஸ்க்கு இது ஒரு வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ஓகே, பொறுத்து தான். ஓகே, 20 ருபீஸ்க்கு ஓகே. வெயில் மட்டும் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். மேலே எப்படி இருக்குது ஹில் மேலே செம. இங்கே வந்து 15 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த முனியரான்ற அந்த குகமாக இருக்கிறது இருந்ததுங்க. நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ கூட நல்லா இருந்தது. இப்போ நிறைய வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பிக்சரு. அதில் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. நான் அதில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் முன்னாடி. அந்த ஃபோட்டோலாம் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன். அப்போ பார்த்தப்போ நல்லா இருந்தது. இப்போ நிறைய வந்து உடஞ்சி போயிருக்குது. பாறையில் வளர்ந்த மரம். இது வந்து 5 நாடு ராமர் கோவில்னு சொல்லுவாங்க. ஒரு ராமர் கோவிலுங்க. முன்னாடி வந்து கோவிலே இல்லாமல் அப்படியே ஓப்பனில் பிளேஸில் தான் இருந்துச்சாமா. ரெட்டுன்னு அஜித் படம் ஒன்று வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அஜித் தான் ஏதோ இந்த கோவில் வந்து கட்டி கொடுத்தாராம். அப்படியே பார்த்துட்டு வெளியில் வருவோங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் அது மாதிரி நிறைய பொருள் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டீ கேட்டோம், பார்த்தா மெஷினில் தான் பிடிச்சி கொடுத்தாங்க. ஆனால் வந்து என்னென்னா இது சாக்லேட் இது மாதிரி அதை கடிச்சு நம்ம பிஸ்கட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி வந்தோன்னா பார்த்திங்கன்னா காந்தலூர் போகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு வெள்ளம் காய்ச்சிற இடங்க. இது ஒரு 3-4 பிளேஸ் இருக்குது. அதில் இந்த இடம் தான் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். வெள்ளம் காய்ச்சறதை நம்ம அப்படியே டைரெக்டாக பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரும்பு பால் அப்படியே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க.
அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி குடிச்சிக்கலாம். எந்த எது சுகர், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம வந்து அப்படியே அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. அதையும் நம்ம வாங்கி குடிக்கலாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் காய்ச்சுற இடம், அதுவும் வந்து அப்பயே காய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இது பண்ணது பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேயே நிறைய வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் அதுலேயே வந்து இந்த சுக்கு, திப்பிலி போட்டது, அது மாதிரி நிறைய வந்து இருக்குங்க. ஒன்னே கால் தான் இருக்கும். ஊற்றுனீங்க இப்போ ஏங்க இப்போ ஊற்றுனீங்களா? என்ன சுண்ணாம்பு ஊற்றுவீங்களா? ஓ, அழுக்கெல்லாம் வரும் அப்போதான். காந்தலூர் என்ட்ரு ஆகிட்டோங்க. இறைச்சி பாறை தானோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தான் அந்த கடைகள்லாம் வரிசையாக இருக்குல்ல. ஒரு ஆறு ஓடிட்டுருக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ச் தெரியும், க்ரீன் காந்தலூர், க்ளீன் காந்தலூர்னு. நம்ம போகிற இடத்துலலாம் குப்பை போடாமல் இருந்தால் எல்லா இடமுமே க்ளீனாக தாங்க இருக்கும். இதை தாண்டினோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு உள்ளே போனால் தான் அந்த இறைச்சிப்பாறை ஃபால்ஸ் போகிறதுக்கு வழிங்க. அது இருக்குதான். இந்த இறைச்சிப்பாறை ஃபால்ஸுக்கு போகிற வழி ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சின்ன ரோடுலனாலும் சின்ன ரோடுங்க. பைக்கில் போகலாம், இல்லைன்னா ஜீப் அது மாதிரி போகலாங்க. நம்ம கார் போகிறது கொஞ்சம் சிரமம். எங்கள் கார் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதனால் தப்பிச்சுது. அப்போயே ஒரு 2 இடத்துல அடி வாங்குச்சு. குழி கொஞ்சம் வர்றப்போ பார்த்து வரணுங்க. அடுத்தும் குழி இருக்கு, பார்த்து. ரைட் சைடு வரும், அவன் மேலேயே படும் தண்ணி. இப்போ நிறைய தண்ணிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகாய கங்கை, என்ன கொல்லிமலை, நான் இங்கேயே சூப்பராக வரும். வந்ததே இல்லை. இதுவே அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கும் போல இருக்கா. இதில் எவ்வளோ தண்ணி போகுது. இறைச்சிப்பாறை வாட்டர்ஃபால்ஸ், இறைச்சலோடு வரும் வாட்டர்ஃபால்ஸ். ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க தண்ணி வரும். எப்படி ரோடு மேலேயே தெரிக்குங்க, அந்தளவுக்கு தண்ணி வரும். இப்போ சம்மர்ன்றதுனால கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு கேட்குறீங்களா? எல்லாம் உங்களுக்காக தாங்க. பாறை எங்கள் உயரத்துலேருந்து தண்ணி விழுகுது. இறைச்சிப்பாறை, காந்தலூர் இருக்கிற இறைச்சிப்பாறை தான். பக்கத்தில் ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. அதுக்கெல்லாம் எப்படி போகணுன்னு தெரியல. தெரியாத இடத்துல இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க சில பேர், யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நம்மளாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க, பார்த்து தான் போகணும். அந்த ஊர்க்காரங்களை கேட்டு போகணும். இது அட்வென்ச்சர் ட்ரிப் தான். செங்குத்தாக இருக்குது கீழே. இப்போ செகண்டில் தான் இறங்குது வண்டி. ஏறும்போது நியூட்ரல்லாம் போட சிக்கல்னா போடக்கூடாது. வண்டிக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. பிரேக் அப்ளை ஆகாது. மோட்ரு போட்டோம்னா பிரேக் அப்ளை ஆகாது. வந்து இது பண்ணக்கூடாது, எக்ஸலேட்டர் பெடலை விடக்கூடாது. மோட்ரு ஃபுல்லாக கொடுக்கணுங்க. ஆமாம், இல்லை இல்லை, இந்த மாதிரி கிராஜுவலாக வந்து போயிட்டே இருக்கணும். எனக்கு இப்படி இறங்குச்சு. அச்சோ, ஐயம்மாடி, என்ன ஹைட்டு. இங்கே ரொம்ப ஹைட்டாக, இதோட ஹைட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒரே மட்டும் புஷ் பண்ணாம அப்படியே 10 20 40ன்னு அப்படியே கிராஜுவலா அமுத்தணும். டக்குன்னு அமுத்தினீங்கன்னா லாக் ஆயிரும். அதாவது எக்ஸலேட்டர் க்ளோஸ் ஆகி ஆஃப் ஆயிரும். அப்ப அதுக்கு இல்லாம கிராஜுவலா அதாவது வார்ம் அப் மாதிரி ஒரே நிறைய ரிசார்ட்ஸுகள் வந்துருச்சு, இன்னும் நிறைய வர போகுது. இல்ல அவர் தெரியும் பாத்தீங்களா, இது 6வது ஹேர் பின். இது 6வது பெண்டுங்க. நீளமான பஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் திருப்புறதுக்கெல்லாம் சிரமம். நம்ம வழி விட்டு ஒதுங்கி அப்புறமா நம்ம மேலே போயிட்டுருக்கோம். காந்தலூரோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் அந்த காந்தலூரோட வெதர் தாங்க. அதோட அந்த சில்னஸ்ஸுக்காகவே வந்து நிறைய வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து வர்றவங்க தான் அதிகம். அதனால் நிறைய ரெசார்ட்டுகளும் இப்போ வந்துருச்சு. ஒரு 7-8 வருஷம் முன்னாடியெல்லாம் இவ்வளோ ரெசார்ட்ஸ்லாம் இருக்காது. இப்போ வந்து நிறைய வந்துருச்சு ரெசார்ட். இதை வரப்போகுது. எப்படி போகணும், எப்படி ஓட்டுறது, ஜிப்லைன் தான் போட்டு கரெக்ட். நிறைய அதான் வந்துருச்சு. ஜிப்லைன் எவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 500 சொன்னாங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க. டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால அந்த ரேட்டா அப்படின்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சதுனால நாங்கள் யாரும் போகல. அங்கேயே செல்ஃபி ஸ்பாட் மாதிரி அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் இருந்தது. இந்த இடத்துல போனால் அப்படியே அந்த நேச்சரோடு போய் ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம். பக்கத்தில் பார்த்தா கடைகள்லாம் இருந்தது. இந்த ஃபிஷ் ஸ்பா அதெல்லாம் கூட இருந்துச்சுங்க. எங்கே பழத்தோட்டம் கேட்டு அங்கே போய் நல்லா நின்றுக்கலாம். ஏதாவது தண்ணி கிடமா பார்த்துட்டு. ஆமாம், ஒரு இடத்துல தண்ணி வந்துட்டு இருந்ததுங்க. அப்படி நாங்கள் வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் சாப்பாடு, புளி சாப்பாடு. ஏன்னா கொஞ்சம் காந்தலூரில் சாப்பாடுகள்லாம் சரி இருக்காது. சின்ன சின்ன ஹோட்டல் தான், கொஞ்சம் நான்வெஜ் அது மாதிரி கொஞ்சம் சரி இருக்காதுங்க. அதனால் வீட்டிலேருந்தே புளி சாதம் தயிர் சாதம் கலந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே நின்று சாப்பிட்டுட்டு அப்புறமா போனோங்க. ரிசார்ட்டு தான். வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பன்ஸ் ஃபார்ம் ஸ்டே. இது வந்து ஃபார்ம்ஸுங்க. இங்கே வந்து பழத்தோட்டம் தான் நிறைய இருக்குது, செடிகள்லாம் இருக்குது. இங்கேயே வந்து ஸ்டே பண்ணவும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கேயே தங்கி பார்க்குற மாதிரி. வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் என்னென்ன பழம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரீ டொமேட்டோ, கிரீன் ஆப்பிள். கிரீன் ஆப்பிள் ஆண்டவி தானே. ஆண்டவி பெருசாக ப்ளம். ஓ, காயாக இருக்கலாம். அது எதுங்க? இது வந்து ப்ளம்ஸு. நிறைய இருக்கு. ஆரஞ்சு, டிராகன் ஃப்ரூட்டுங்க, சீமை கத்திரிக்காய். அப்பா நீங்கள் ஃபோட்டோவாக எடுங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ராஸ்பெரி, வால்நட். எவ்வளோ நாள் ஆகும்? இது வந்து பைனாப்பிள் பூவா அது பைனாப்பிள் பைனாப்பிள் டேஸ்டட் ஆகும். சாதாரண கொய்யாப்பழம் பெதல் இல்லை, இது பெதல் இருக்கா நல்லா இனிப்பாக. ஓ, ஆனால் அது எப்போ சீசனுங்க? ஜூன் ஜூலை தான். இது ஒரு கொய்யாப்பழம் 1 கிலோ இருக்கு, 1/2 கிலோ உண்டு. ஒரு பழம் மட்டும்? ஒரு பழம் வந்து 1 கிலோ 1/2 கிலோ. ஓ,
அந்த தொட்டியில் இருக்கிற இல்ல அது பிளாக்பெர்ரி. ப்ளூபெரி இது நீல இது அது கருப்பு. சேல்ஸ்க்கு வச்சுக்கிறது பிளாக்பெர்ரி, இது வந்து ப்ளூபெர்ரி. இது எல்லா தொட்டியில் இருக்கிறது எல்லாமே அதானா? இதுவும் ஜூன் ஜூலை தானுங்களா? பியர் பேரிக்காவா? ஓகே ஓகே. இது மாதிரி கைடு வேலை தான், எல்லாரும் சொல்லிட்டே இருக்கணும். இருக்கு பாருங்கப்பா, மேலே குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. இங்க முடிஞ்சுதா? அதான் இப்போ மேல கிடைக்குமே. இது எல்லாம் பறிச்சு முடிஞ்சுதுங்களா? எலுமிச்சங்க சைஸு. ஓ இல்லை ஆரஞ்சு. இது வந்து நவம்பர் டிசம்பரில் தான் பறிப்பாங்க. ஓகே. எல்லாம் ப்ளம்ஸ் இதெல்லாம் அப்படியே ரெண்டாவது ஒரு சீசன் முடிஞ்சுதா? எப்போ பறிக்கிறதுங்க? பூ எடுத்துருக்கு. ஓ சாக்லேட் மாதிரி இருக்குமா டேஸ்ட்டு? ஓ பிளாக் சப்போட்டா. இது எந்த மாதம் இதுங்க? ஆ ஆகஸ்ட். அதான் ஜூலை ஆகஸ்ட்ன்றப்ப எல்லா பழங்களையும் பார்க்கலாமா? பார்த்துருக்கலாம். பூட்டுருக்கு. ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்தால் நிறைய பழங்களை செடியில் பார்க்கலாங்க. அது மாதிரி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். பார்த்திங்கன்னா அது மாதிரி 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதை உள்ளே வந்து நம்ம பார்க்குறதுக்கு. இங்கேயே தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஸ்டே, அங்கேயே தங்குறதுக்கு மாதிரி பில்டிங் வச்சுருக்காங்க. இங்கேயே உட்காந்து இப்படியே அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறது என்ன ஒரு செம்ம ஃபீலில். சும்மா உட்காந்து பார்த்தாங்க, அதுக்கே சூப்பராக இருந்தது. அங்கேயே தங்கி பார்த்தா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இல்லை நாங்கள் போயிருந்தப்போ வந்து பிளாக்பெர்ரி வந்து சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. இந்த ஃபார்மோட ஓனர் இவங்க தான். இங்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க 100 கிராம், ஒரு 100 கிராம். நெக்டரி என்ன ஃப்ரூட்டு? ஆஸ்திரேலியன் ஃப்ரூட். ஆஸ்திரேலியன் ஃப்ரூட்டு. ஓ நெக்டரின்னால என்ன பேர்? ஓ சரி சரி. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, பிளட்டு ஊறுறதுக்கு. பிளாக்பெர்ரி இதெல்லாம் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? எந்த கண்ட்ரிக்கு? நாம் இதா இது ഇവിടെ എല്ലാം തീരും. இங்கே தேர்ந்து போயிடும். ഇപ്പൊ നമുക്ക് നീതി എவ்வளோ വരുதோ அது വൈൻ போடும். ஒயினுக்கு போட்டுருவீங்க? വൈൻ போட்டுருக்கு. ஓ വൈൻ സൂപ്പർ ആയിരിക്കും. ஓ പിന്നെ ஜாம் அதுக்கு ആളിരുന്നാൽ ജ്യൂസേ ചെയ്ത് കൊടുക്കണം. ஓ ആകെ വരുന്നവർക്ക് எல்லாம் குடிச்சிட்டு வந்த சில்னஸ். എല്ലാം കുടിക്കും. ഇങ്ങനെ ഒരാൾ ஸோ மக்களை பழப்பண்ணையை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூலை ஆகஸ்ட்டில் போங்க. இந்த அட்ரஸ் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபார்ம் ஸ்டே ஐடியா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் வாங்கின பிளாக்பெர்ரி. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் கடலை, பூண்டு, ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கினேன். அங்கங்கே கடைகள்லாம் நிறைய இருக்குங்க. இது மாதிரி ஃப்ரூட்ஸு, பூண்டு, சிறுகிழங்கு இதெல்லாமே கிடைக்குங்க. இதுவும் ஒரு ஃப்ரூட் கார்டன் தாங்க. இதுக்குள்ளே நான் ஒரு தடவை போயிருக்கேன். அங்கேயும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. ஸோ வந்தால் இந்த 2 இடமும் பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒன்று பார்த்தா கூட உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இதை தாண்டி வந்தால் ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் ஒன்று இருந்ததுங்க. இதுக்கு வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 per ஹெட் சார்ஜுங்க. மொத்தம் வந்து 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. 2 hours ஆகும். அது மாதிரி இருந்ததுங்க. கேரளா கவர்மெண்ட்டாலேயே இதை ஆர்கனைஸ் பண்ண பிளேஸுங்க இது. இப்போ நம்ம சொன்ன பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ரீச் பண்ணக்கூடியது. அதனால தான் இதெல்லாம் மெயினாக காமிச்சிருக்கேன். இதை தவிர நிறைய ஆஃப் ரோடு பிளேசஸும் இருக்குங்க. அதுக்கு உங்களுக்கு ஆஃப் ரோட்டில் இது பண்ணுறதுக்கு ஜீப் சஃபாரி ஒருத்தரோட நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா பேக்கேஜ், ஆஃப் டே பேக்கேஜ், ஃபுல் டே பேக்கேஜ் மாதிரிலாம் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. என்ன வாட்டர் ஃபால்? இப்போ நீங்கள் சொன்னதில் ஒன் டேலுக்கு வராமா? அதுக்கு எவ்வளோ சார்ஜ்? 4000. 8 பேர். அது எத்தனை பேர் வந்தாலும் அந்த 4000 சார்ஜ் பண்ணுவீங்க? 8000. 8 பேருக்கு 4000. ஆஃப் டே ட்ரிப்புனா அதில் என்னென்ன வரும்?
வாட்டர் ஃபால்ஸு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஃப்ரூட்ஸ் கார்டன் லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட்டு ஸ்ட்ராபெரி எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு 3 மணி நேரம். ஹாஃப் டேனாவா ஃபுல் டே? இவங்க மறையூர்லேருந்தோ இல்லை உடுமலைப்பேட்டையிலேருந்தோ கூட பிக்கப் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ரூம்ஸ் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வேணும்னா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.